ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கையில் இருக்கிற இந்த 2 ப்ளவுஸுக்கும் நான் ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். ஆரி ஒர்க்குன்னு சொன்னால் நான் என்னோடய ஸ்டைலில் நார்மல் நீடில் போடுறது கிடையாது, ஆரி நீடில் தான் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் சாரீ, அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா முகூர்த்தம் ப்ளவுஸ். தென் டார்க் பிங்க் பார்த்திங்கன்னா முந்தின நாள் எங்கேஜ்மெண்ட்டுக்கு உள்ளது. இந்த வீடியோவில் நான் ரெட் கலர் ப்ளவுஸுக்கு எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்கள் தைரியம் ஆரி ஒர்க் பண்ணுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் என்னோடய வீடியோஸ் 4 பேருக்கு இன்னும் ஷேர் ஆகும். ஸோ அவங்களும் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஸ்டைலில் நான் போடுற ஆரி ஒர்க்கை பார்த்து அவங்க ஸ்டிச் பண்ணி என்னை ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. குளச்சல்லேருந்து சுபான்னு சொல்கிற சிஸ்டர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து. நிறைய பேர் சென்ட் பண்ணிங்க, நான் அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் நீங்கள் போடுற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்புகிற ஃபோட்டோஸை பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் என்னோடய வீடியோவிலே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட விருப்பப்படி நான் வந்து யூடியூப்பில் போடுறதா இருந்தால் போடுறேன், வேண்டான்னா போடலை. இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போது ஆரி ஒர்க் போடுற ப்ளவுஸை பார்த்திங்கன்னா நீங்களே ஸ்டிச் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் தனியாக அளவு எடுத்து மார்க் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவுகளை வச்சு நீங்கள் லைனிங்கை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனிங் கிளாத்தை வச்சே நம்ம மெயின் கிளாத்தில் ஆரி ஒர்க் பண்ண வேண்டிய கிளாத்தில் வந்து மார்க் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. தென் ஒரே அடியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சது மாதிரி இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சாக் பீஸை வந்து கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி மறைச்சி போட்டு அமுக்குனீங்கன்னா அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அச்சு வந்து பதிஞ்சிரும். இனி நம்ம ஈஸியாக வந்து ஸ்கெயிலால் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போது இப்படி நீங்கள் வரையும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸுக்கு. தென் நீங்கள் ஸ்டிச் பண்ணலை, நான் வெளியே தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து அளவுகளை வந்து நீங்கள் ப்ளவுஸை பார்த்தே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங் வேணால் நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன் வீடியோ, வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், கழுத்தளவு கரெக்டாக வந்துருச்சு. இனிமேல் இதை விட்டுட்டு நம்ம அடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய இது வந்து நம்ம கட் பண்ணுற அளவு. ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வரைஞ்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக. இப்படி நீங்கள் வரைஞ்சி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். தென் ஷோல்டர் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. தென் அதுவும் ஷோல்டர்லேயும் நம்ம எங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்களே குழம்பிடுவீங்க. ஃபஸ்ட்டுலாம் நானும் இது மாதிரி மாற்றியெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம ஃபஸ்ட் டைமே தெரிஞ்சிட்டு வந்தது கிடையாது. நிறைய தப்புகள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை சரி பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், நீட்டாக கழுத்து ஷேப் கிடச்சிருந்து. தென் இதே சேம் வே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கு நீங்கள் வரையும் போது பார்த்து வரைஞ்சிக்கோங்க. கிளாத்தை வந்து எப்படின்னா நம்ம ரைட் சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு ஒர்க் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ நான் இந்த தப்பை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ரைட் சைடு வந்து நான் வந்து வரைகிறதுக்கு பதிலாக மாற்றி வந்து லெஃப்ட் சைடை வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்படியோ சமாளித்தேன். ஏன்னா அது நல்ல ஒல்லியாக இருக்கிறவங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நிறைய இருந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து தாரத்தில் வந்து சாரியில் கட் பண்ணுறது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்குனா பத்தாது, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குனா நம்ம மேனேஜ் பண்ணலாம், பேலன்ஸ் கிளாத் இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணதுக்கப்புறமா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது சேம் வே தான் பார்த்திங்கன்னா டார்க்காக சாக் பீஸால் வரைஞ்சி நீங்கள் அமுக்கும்போது அது வந்து நீட்டாக வந்து ட்ரேசிங் ஆகும், கிளாத்தில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை வந்து மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. தென் 1/4 இன்ச்சு உள்ளாடி தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட வரைஞ்சி எடுத்தால் நீட்டாக நம்ம மார்க்கிங் வந்து கழுத்தோட மார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு.
தென் லைனிங் கிளாத் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை சுற்றி இப்படி நீங்கள் வரைஞ்சி போட்டிங்கன்னா லாஸ்ட்டு நம்ம கட் பண்ணுற டைமு திரும்ப வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆரி ஒர்க்கை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணால் போதும், டைரெக்டாக கட் பண்ணால் போதும். திரும்பவும் லைனிங்கை போட்டு கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்படி பண்ணுறீங்கன்னா டைமு வேஸ்ட் ஆகாது. நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி பண்ணணுன்னா நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீட்டாக கழுத்தையும் கூட மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் கழுத்து வந்து மார்க் பண்ணியாச்சு. தென் கைக்கு பார்த்திங்கன்னா 2 பார்டர் இருக்கிற சைடையும் வந்து கழுத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஏன் இப்படி சைடில் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன்னா, சாரி வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து வீதி கிடையாது, நல்ல நீளத்தில் இருக்குது. ஸோ கிளாத் நீளத்தில் இருக்கிறனால நான் வந்து லென்த் அதிகமாக இருக்கிறனால நான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 2 கழுத்துக்கும் அட் த டைம் ஒர்க் பண்ணுறதுக்காக இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கு நெக்குக்கும் சேம் டைமில் ஒரே ஃப்ரேமில் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருந்துன்னா நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்படி ஃபிட் பண்ணலாம், இருந்தாலும் கொஞ்சம் இடிக்கும். ஸோ நான் வந்து தனித்தனியாக தான் ஒர்க் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் கழுத்துக்கு தனியாகவும் பேக் கழுத்துக்கு தனியாகவும். இப்போது நீட்டாக வந்து கிளாத்தை வந்து இது மாதிரி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு பிடிச்சி விட்டுக்கோங்க கிளாத்து. தென் நம்ம கை வச்சு ஃபிங்கர் வச்சு தட்டி பார்க்கும்போது அதில் வந்து சவுண்டு வரும். அந்த சவுண்ட்லேயே தெரியும் கிளாத் ஓகே ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு தெரியும். இப்போ நீட்டாக ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஸ்டாண்டில் இருக்க அந்த ஸ்க்ரூவை வந்து இது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரேமுலேருந்து ஸ்டாண்டு விலகாமல் இருக்கும். அதை திரும்ப திரும்ப நீங்கள் டைட் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். கூட பாருங்கள், வீடியோவிலே தெரியுது, நீட்டாக வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு, ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிட் ஆகியிருக்கு. இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கங்கூஸ் தான் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் பிளாஸ்டிக் த்ரெட் யூஸ் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துருச்சு. அப்படின்னா நம்ம த்ரெட்டு வந்து சில இடத்துல மாட்டும், ஆனால் இது அப்படி ஒன்றும் மாட்டலை. தென் ஜரி த்ரெட்டும் பார்த்திங்கன்னா உள்ளாடி பிளாஸ்டிக் த்ரெட் இருக்கிறத பார்த்து எடுங்க. இதில் வந்து நீடில் வந்து கோக்குறதுக்கு நான் துளிப் நீடிலையும் எடுத்திருக்கேன். தென் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கின நீடில் எடுத்திருக்கேன், மீஷோலேருந்து வாங்கினேன். ஒரு 4 நீடில் வந்து பீட்ஸ் கோக்குறதுக்கும் தென் த்ரெட்டு கோக்குறதுக்கும். இந்த ஸ்டீல் நீடிலை விட அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, அயன் நீடில். அது பார்த்திங்கன்னா இந்த துளிப் நீடில் வந்து நமக்கு ஊசி மாதிரி ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் மழுங்கி தான் இருக்கும். நம்ம நீடில் குத்தும்போதும் சவுண்டு கேட்கும், கிளாத்தில் வந்து குத்தும்போது சவுண்டு கேட்கும். ஆனால் அந்த அயன் நீடில் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக ஊசி மாதிரியே இருக்கும். அதுக்கு எண்டு நம்ம குத்துறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க துளிப் நீடிலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. தென் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. தென் உங்களுக்கு வராதில் பிடிச்சி இழுக்குது அப்படின்னு உள்ளவங்க வந்து இதே மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணுங்க. நானும் ஃபஸ்ட்டு எனக்கு ஆரி ஒர்க் படித்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஸ்டிச் பண்ணவே வராது. நான் அதுக்கப்புறமா தான் மீஷோலேருந்து இதே மாதிரி நீடில் வந்து வாங்கினேன். இது ரொம்ப ஈஸி அயன் நீடில், நம்ம நிறைய பீட்ஸ் கோக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோலேருந்து வாங்கின அந்த லிங்கை பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து ஜரி த்ரெட்டை நான் வந்து எண்டு நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். எண்டு நாட்டு போட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து நீடில் வந்து கோத்து எடுக்கணும். இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கே வந்து செயின் ஸ்டிச் தான். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோமோ அப்படின்னா 3 லேயர் 4 லேயர் 5 லேயர் வரை போடலாம். நம்ம அப்படி போட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்குது, அதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும், பீட்ஸ் வந்து அடிப்படாது. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ மிஷினில் வந்து பீட்ஸ் அடி வாங்காது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து போட்டிருக்கேன். 3 லேயர்ஸ் போதும், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பர்ஃபெக்டாக வேணும்னா 4 to 5 லேயர்ஸ் வரை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே செம மழை. உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கை தான் நான் போட போகிறேன். ஸோ ப்ரைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒர்க் போதும்னு சொன்னதுனால வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 3 லேயர் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒரு லேயர் பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஸ்டிச் பண்ண போகிறேன்.
இதுக்கு பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கிற இந்த ஆரி நீடில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய பீட்ஸ் வந்து கோர்க்கலாம். நம்ம துளிப் நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு 3 பீட்ஸு கிட்ட தான் கோர்த்து ஸ்டிச் பண்ண முடியும். இதில் அப்படி இல்லை, கொஞ்சம் பீட்ஸ் வந்து லோட் பண்ணி வச்சுட்டு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த நீளமாக இருக்க நீடில் வந்து பழகுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் அப்படி வச்சு பழகுங்க. தென் வந்து நிறைய பீட்ஸ் எடுத்து கோர்க்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து கோர்க்குறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என்னால் முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுடாதீங்க. பேசிக்கே அதுதான். சுகர் பீட்ஸில் தான் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஸோ சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நான் நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் த்ரெட்டு வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம பிடிக்கும்போது வலிக்கு போயிடும். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக த்ரெட்டு வந்து மேலே நீடில் கோர்த்து வரும். ஸோ நீங்கள் இதுவரை த்ரெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்களே விட மாட்டீங்க. ஸோ இதில் வந்து நாட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய நாட்டு போடணும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் நாட்டு போடுறத பார்த்து நாட்டு போட்டுக்கோங்க. 10 டைம்ஸ் ஆகுது நீங்கள் நாட்டு போட்டால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அது ஒரு சுகர் பீட் சைஸ் ஆகுது 2 நாட்டு வரும். ஸோ அப்படி போட்டதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லாக்கு கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே. இல்லைன்னா ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணும்போது இலகி வந்துடும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்குமே சுகர் பீட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் போடுவேன். அதுவும் சேம் தான். அதுவும் இதே லேயரில் தான் சுகர் பீட்ஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்கும். ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஒர்க்கும் சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பீடு நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு குட்டி பேப்பரில் ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். ரவுண்டு ஷேப்பில் ஒரு பாதி ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். காயின் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பேப்பர்லேயும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது குட்டியாக இது மாதிரி ஒரு பேப்பர் நான் வந்து மேரேஜ் இன்விடேஷன் தான் எடுத்திருக்கேன். பழைய இன்விடேஷன் எடுத்திருக்கேன். இதை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்ததுக்கப்புறமா ஈஸியாக உங்களால் ஒரு ஷேப்பு கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது நான் வந்து ரவுண்டு மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் கூட வேணும்னா எடுத்துக்கிடலாம். இப்போது இது மாதிரி ஒரு ரவுண்டு வந்து ஆஃப் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்தால் போதும். கட் பண்ணும்போது ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ரவுண்டு ஷேப் வந்து கழுத்துக்கு வரைஞ்சி எடுத்தால் போதும். ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி 2ஆக மடித்து எடுக்கும்போது 2 சைடும் நீட்டாக வரும். நீங்கள் வரைஞ்சிங்கன்னாலும் ஒரு சைடு வந்து ஒய்ந்து தாந்து தான் நிற்கும். ஸோ இப்போ இந்த ஷேப்பை வந்து நீங்கள் வரைஞ்சி எடுக்கலாம். நான் வந்து குட்டியாகவும் வரைஞ்சி வச்சுருக்கேன், பெருசாகவும் வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் குட்டியாக வரைஞ்சிருக்கிறத வச்சு இப்போது ரவுண்டு வரைய போகிறேன். இப்போது இதை வச்சு நீட்டாக வரைஞ்சி எடுங்க எல்லா பக்கத்துக்கும். இப்போது நம்ம பூ மாதிரி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நீட்டாக சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. நான் இப்போ ஒர்க் பண்ணேன் இந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். கரண்ட்டும் போயிடுச்சு. மழை நான் ஃபஸ்ட்டே காட்டினேன், மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த மழையில் பார்த்திங்கன்னா கரண்ட்டும் கிடையாது. ஸோ கிளாரிட்டி இல்லை வீடியோ. இது இவ்வளவு தான் ஒர்க்கு. இந்த முகூர்த்தம் சாரிக்கு சேம் நான் ஹேண்டுக்கும் இதே ஒர்க்கை தான் போட்டேன். இதோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். வீடியோவும் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. எல்லாமே நான் வந்து கரண்ட் இல்லாத டைம் எடுத்தனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒர்க் இது தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். இதோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இதுதான் இதோட அவுட்லுக்கு. சிம்பிளாகவும் இருந்து அதே டைம் கிராண்டாகவும் இருந்து ஹேண்டுக்கும் அதே ஒர்க்கை போட்டிருக்கேன். வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது மாதிரி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணிச்சிங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒர்க்கே பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.